ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு சால்டன் சீ பீச் ஆகும். சால்டன் சீ பீச் அமெரிக்காவில், குறிப்பாக இம்பீரியல் கவுண்டி, கலிஃபோர்னியா அமைந்துள்ளது. சால்டன் கடல் என்பது தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ரிவர்சைடு மற்றும் இம்பீரியல் மாவட்டங்களில் உள்ள ஒரு ஆழமற்ற நிலத்தால் சூழப்பட்ட அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏண்டோர் ஹீக் ஏரியாகும். இது மெக்சிகோவின் கலிபோர்னியா வளைகுடா வரை நீண்டுள்ள சால்டன் தொட்டியில் உள்ள சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட்டில் அமைந்துள்ளது. இந்த ஏரி சுமார் 35 மைல்கள், அதன் அகலமான மற்றும் மிக நீளமான 56 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 2023 அறிக்கையின்படி மேற்பரப்பு 318 சதுர மைல்கள், 823 கிலோமீட்டர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சால்டன் கடல் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு ரிசார்ட் இடமாக மாறியது. ஆனால் 1980 களில் பண்ணை ஓட்டத்தால், மாசுபடுதல் மற்றும் தற்போதைய நூற்றாண்டில் நச்சு தூசி மேகங்கள் ஏரி படுக்கையின் சில பகுதிகளை ஆவியாக்குவதால், நச்சு தூசி மேகங்கள் காரணமாக மீன்கள் மற்றும் பறவைகள் இறந்தன. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக கொலராடோ நதி இம்பீரியல் பள்ளத்தாக்கில் பாய்ந்து வண்டல் மண்ணை படிவு செய்து வளமான விவசாய நிலங்களை உருவாக்கி, நிலப்பரப்பை உருவாக்கி, அதன் முக்கிய பாதை மற்றும் நதி டெல்டாவை தொடர்ந்து நகர்த்தியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த ஆறு மாறி மாறி பள்ளத்தாக்கில் பாய்ந்தது அல்லது அதை சுற்றி திசை திருப்பி முறையே ககுயில்லா ஏரி எனப்படும் உப்பு ஏரியையோ அல்லது வறண்ட பாலைவனப்படுகையையோ உருவாக்கியது. நதி பள்ளத்தாக்கை சுற்றி திசை திருப்பிய போது ஏரி 1580ஆம் ஆண்டு வாக்கில் வறண்டது போல முற்றிலும் வறண்டது. இந்த பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான தொல்பொருள் தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது நீண்டகால பூர்வீக அமெரிக்க கிராமங்கள் மற்றும் தற்காலிக முகாம்களை குறிக்கிறது. 1905ஆம் ஆண்டு கொலராடோ நதியிலிருந்து வரும் நீரிலிருந்து நவீன ஏரி உருவாக்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டு தொடங்கி விவசாயத்திற்காக இம்பீரியல் பள்ளத்தாக்கிற்கு தண்ணீர் வழங்குவதற்காக கொலராடோ நதியிலிருந்து ஒரு நீர்ப்பாசன கால்வாய் தோண்டப்பட்டது. வசந்த வெள்ளத்திலிருந்து வரும் நீர் ஒரு கால்வாய் முகப்பு வாயிலை உடைத்து பழுதுபார்ப்பு முடிவதற்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு ஆற்றின் ஓட்டத்தின் ஒரு பகுதியை சால்டன் படுகைக்குள் திருப்பிவிட்டன. முன்னர் வறண்ட ஏரி படுகையில் உள்ள நீர் நவீன ஏரியை உருவாக்கியது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் விவசாயிகள் பாசனத்திற்காக கொலராடோ நதி நீரை தாராளமாக பயன்படுத்தினர் மற்றும் அதிகப்படியான தண்ணீரை ஏரிக்குள் பாய்ச்சினர் என்பதை தவிர ஏரி வறண்டிருக்கும். 1950கள் மற்றும் 1960களில் இந்த பகுதி ஒரு ரிசார்ட் இடமாக மாறியது. மேலும் சமூகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் விடுமுறை இல்லங்களுடன் வளர்ந்தன. பசிபிக் ஃப்ளைவேயில் ஈரநிலங்கள் ஒரு முக்கிய ஓய்வு இடமாக இருந்ததால் பறவை கண்காணிப்பும் பிரபலமாக இருந்தது. 1970களில் விஞ்ஞானிகள் ஏரி தொடர்ந்து சுருங்கி வனவிலங்குகளுக்கு மிகவும் அநாமதேயமாக மாறும் என்று எச்சரிக்கைகளை வெளியிட்டனர். 1980களில் பண்ணை கழிவுகளிலிருந்து வரும் மாசுபாடு வனவிலங்கு நோய்கள் பரவுவதற்கும் ஊக்குவித்தது. பறவை இனங்களின் பெருமளவிலான இறப்பு ஏற்பட்டுள்ளது, குறிப்பாக அவை சார்ந்திருக்கும் பல வகையான மீன்கள் இறந்த பிறகு. உப்புத்தன்மை மிக அதிகமாகி பெரிய மீன்கள் கொல்லப்பட்டன, பெரும்பாலும் கடலின் கடற்கரைகளை அவற்றின் சடலங்களால் சேதப்படுத்தியது. சுற்றுலா வெகுவாக குறைக்கப்பட்டது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.